புதுமைகள் தொடரட்டும், மாற்றங்கள் மலரட்டும், எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி நிலைக்கட்டும் என்ற புனிதமான வார்த்தைகளை ராஜ் தொலைக்காட்சியின் வாயிலாக இன்றைய சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுவதில் பெருமையோடு மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ஜம்மன் நிமிர்ந்து உட்காருங்க சார். அப்படியே கலகலகலப்பா சந்தோஷமா இருக்கீங்கல்ல, ஜம்மன் நிமிர்ந்து உட்காருங்க. உங்களை நினைச்சுதாம நான் கதி கலங்கி போயிருக்கேன். என்னத்த பேச அதெல்லாம் அப்படி இல்ல, என் வீட்டுக்கார் மட்டும்தான் என்ன நினைச்சு கதி கலங்குவாரு. நீங்க அப்படி இல்ல, கதி கலங்காதீங்க. இன்ன வரைக்கும் என் கதி கலங்குற நீ ஏதாவது சொன்னார் அவர் வாட்டு இவங்க நிமிர்ந்து நில்லுங்க, கையை அகழ்ச்சி நில்லுங்க. என்ன இது எக்ஸ்ரே எதுவும் எடுக்க போறீங்களா? எங்கள் தமிழ் உலகத்தினுடைய நகைச்சுவை மருத்துவராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அவர்களுக்கு பணிவின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மேடையில் இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களுக்கும், ஈரோடு என்றால் மஞ்சள் மாநகரம் மட்டும் அல்ல, மனிதநேயம் மிக்க மனிதர்களை கொண்டிருக்கக்கூடிய மாநகரம் என்ற உங்களினுடைய பாதம் தொட்டு வணங்கி என் உரையை தொடங்குவதில் பெருமை அடைகிறேன். இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்ற சார். வாழ்க்கை கலகலப்பா இருக்குன்னு நினைக்கிறவங்கெல்லாம் 150 வருஷம் ஆரோக்கியமா பிபி இல்லாம சுகர் இல்லாம இருப்பீங்க. வாழ்க்கை கலகலத்து கடக்கு அப்படின்னு நினைக்கிற நீங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட் ரொம்ப கிட்டக்க. எல்லாருக்கும் 150 வருஷம் தான் சார். நான் எழுதி கையெழுத்து போட்டு தர்றேன். யம தர்மனை எட்டி கூட பார்க்க கூடாதுன்னு நான் கட்டளை இடுறேன். இவங்களாம் ஏன் உட்காந்துருக்காங்க தெரியுமா மேடம்? அவங்களுக்குலாம் பஸ் வந்து 10 ஆளுக்காம். அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய நகைச்சுவையை கேட்டு இன்னொரு 20-30 வருஷம் சந்தோஷமா கலகலப்பா இருக்கலான்னு உட்கார்ந்துருக்காங்க. நான் ரொம்ப பணிவான பிள்ளைன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. ரொம்ப கலகலப்பா குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறவன் சொன்னேன் இல்லையா? எனக்கு என் புருஷன் வாக்கப்பட்டு 16 வருஷம் ஆகுது சார். சண்டால பாதகத்திகளா? புருஷன் வாக்கப்பட்டிருக்காரா? ஐயோ சாரி, என் புருஷனுக்கு நான் வாக்கப்பட்டு 16 வருஷம் ஆகுது சார். இந்த 16 வருஷத்துல என் புருஷன் பேரு பாலுன்னு நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை சார். இது போதும், ஒண்ணு போதும். இப்ப என் கையில மருதாணி போட்டிருக்கேன்னு. ஆமா. இந்த மருதாணி நானே ஆசைப்பட்டு போட்டுக்கிட்டதா? நேத்து எனக்கு வாக்கப்பட்ட என் மாமன் நாளைக்கு ராஜ் டிவியில தமிழ் புத்தாண்டுக்காக பட்டிமன்ற மதுரை முத்துசார் தலைமையில நான் இயக்குனர் கூப்பிட்டு நீ போயிருக்க, சந்தோஷமா நீ பேசிட்டு வாடி தங்கம், நான் உனக்கு மருதாணி வைக்கிறேன்னு வச்சு விட்டாருங்க. அப்படி கிடையாது, மருதாணி போட்டாவது ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம அடிக்காம இருப்பாள்ல. குடும்ப ரகசியத்தை இப்படியா தெரிஞ்சு வச்சுக்கிறது? என் மாமனும் அதே தான். நான் ஆசையா கேட்டேன், மாமா என் மேல அம்புட்டு பாசமா மாமான்னு. அதெல்லாம் இல்லடி, மருதாணி வச்சாதான் நீ கையை அடக்கிக்கிட்டு இருக்கடி அப்படின்னு சொல்றாருங்க. ஓ, சோக்கோட முடிவே அதானா? ஆமாங்க சார். நான் யதார்த்தமா சொன்னேன், அது பதார்த்தமா முடிஞ்சு வச்ச மாட்டேன். வாழ்க்கைனா சண்டை இருக்கதான் சார் செய்யும். கணவன் மனைவினா குடும்பம்னா சண்டை இருக்கும், சந்தேகம் இருக்கக்கூடாது. அந்த சண்டைக்கெல்லாம் வந்து பஞ்சாயத்தை கூட்டிட்டு எதிரணியில் இருக்கிறவரு வாழ்க்கை கலகலத்து போச்சு கலகலத்து போச்சுன்னா, ஏன் கலகலத்து போச்சுன்னாரு, இன்னைக்கு அவர் சுகர் மாத்திரை போடல, அவருக்கு கலகலத்து போயிடுச்சு. அதை தான் வாழ்க்கை கலகலத்து போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு சார். நான் எங்க மாமாவுக்கு நான் வைக்கிற ரசம்னா ரொம்ப பிடிக்கும். நான் வைக்கிற மிளகு ரசம்னா என் மாமனுக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் என் மாமனை எப்படி தெரியுமா? நானும் என் வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா? செல்போனும் சிம் கார்டு மாறி, ஆதார் கார்டும் செல் நம்பரு மாறி, ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்க பிரிஞ்சு இருக்கவே மாட்டோம் சார். நாங்க அப்படி ஒரு ஆதர்ஷன தம்பதிகள். எங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? நிச்சயமா இருக்கு. முந்தானேத்து பட்டிமன்ற கேன்சல்ல, கத்திரி வெயில் மண்டைய பொழந்துச்சுல்ல, எங்க மாமா சொன்னாரு, நீ ரசம் மட்டுமாடி சூப்பரா வைப்ப, எனக்கு ஒரு லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு வானாரு. ஆசையா அப்படியே பாதாம்ல போட்டு, பாதாம் பிசுன்லாம் போட்டு, சப்ஜா விதையெல்லாம் ஊற வச்சு அற்புதமா ஒரு லெமன் ஜூஸை போட்டு கொண்டு என் மாமன்ட்ட நீட்டினேன். எங்க மாமா வாங்கி அதை குடிக்க போனாரு. குனிஞ்சு பார்த்தாரு, அந்த லெமன் ஜூஸ்ல ஒரு தேனி செத்து கிடக்கு. அந்த தேனி செத்து கிடக்கிறத பார்த்த உடனே என்னை ஏதோ திட்ட போறாரு, ஏண்டி இப்படி ஜூஸ கேவலமா போட்டுக்கன்னு திட்ட போறாருன்னு பயந்து போய் நிக்கிற சார். எங்க மாமா அந்த ஜூஸையும் பார்த்தாரு, என்னையும் பார்த்தாரு, என்னையும் பார்த்தாரு, ஜூஸையும் பார்த்தார். அடுத்த வார்த்தை சொன்னாரு, உன் ஜூஸுக்கு நான் மட்டும்தான் மயங்குவேன்னா தேனி கூட மயங்கிருச்சே. எவ்வளவு நெகட்டிவான விஷயத்தெல்லாம் பாசிட்டிவா சொல்லி, இதான் சார் வாழ்க்கை. அப்பதான் சார் வாழ்க்கை ஜாலியா இருக்கும். உங்களுக்கு ஜாலி, மனுஷன் அவர் காலி. இதுக்கெல்லாம்
போயிட்டு நீ எப்படி நீ கவன குறைச்சல செஞ்சேன்னு குச்சி எடுத்து அடிக்க போனாருன்னா அவர் நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் செஞ்சிருவேன். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு, கலகலப்பா இருக்குங்கிறதுனாலதான் எங்க தாத்தா எங்க பாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார், எங்க அப்பா எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார், என் புருஷன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டார், என் பையன் என் மருமகளை கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்ப வாழ்க்கை சந்தோஷமா கலகலப்பா இருக்குங்கிறதுனால தானே சார் வாழையடி வாழையா கல்யாணம்னு ஒண்ணு நடக்குது. இது இல்லைன்னா நாம கல்யாணம் பண்ணுவோமா? 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் அளவு யோசிப்போமா? நான் ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க்கை சந்தோஷமா கலகலப்பா இருக்கும். இப்ப எங்க அணி தலைவி பேர் என்ன? அன்னபாரதி. அன்னபாரதிங்கிற பேரை அப்படியே அவரோட கணவர் அன்னபாரதி அப்படின்னு கூப்பிடக்கூடாது. ஓ, அன்னம் அன்னம் அப்படி கூப்பிடணும். ஓஹோ. இப்ப இந்த பிள்ளை பேர் என்ன? நித்திய பிரியா. அவங்க வீட்டுக்காரு நித்திய பிரியா அப்படி கூப்பிடக்கூடாது, நித்தி நித்தி செல்லம் அப்படி கூப்பிடணும். இப்ப சிந்துஜான்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுங்களேன், சிந்துஜான்னு கூப்பிடக்கூடாது, சிந்துச்சுன்னா அதை தொடச்சு விட்டுறணும். இப்ப என் பேர் என்ன சார்? முத்துலட்சுமி. முத்துலட்சுமின்னு கூப்பிடக்கூடாது, முத்து. நான் மதுரையில இருந்து உடனே வந்துருவேன். முத்துக்குட்டி. என் பையன் அதுக்கு சொல்றீங்க முத்துக்குட்டின்னு? ஓ, உங்க பேரும் இல்ல, உங்க மனைவி அப்படி கூப்பிடணும். அப்படி கூப்பிட்டாதான் சார் வாழ்க்கை கலகலப்பா இருக்கு. அதை விட்டுட்டு ஏய் இந்தாடி போடி வாடி சமைச்சியாடினா வாழ்க்கை கலகலத்து தான் கிடக்கும். நான் கல்லூரியில பேராசிரியரா இருக்கேன். என்னோட மாச சம்பளம் 87,763 ரூபா. என்ன புகைச்சல் நாத்தடிக்குது? எங்க 6 பேர் சம்பளத்தை ஒன்னா கூட்டினாலே 43 ரூபா தான் வருது. நான் வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்டுறேன். 87,763 ரூபா நான் சம்பளம் வாங்கினாலும். மேடம் நீங்க சம்பளம்னே மொட்டையா சொல்லிருங்க. மறுபடியும் 83 சொல்லும்போது எங்க 6 பேருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது மேடம். நடுவரா இருந்து 15 வருஷமா இருந்து என் நிலைமை பிடித்தேன். என்கிட்ட பேசவரெல்லாம் 90,000 95,000ன்றாங்க. ரொம்ப ஆனா சார் 87,000 வகுத்தரிச்ச கலப்பாமா ஒரு தடவை சொல்லிட்டு போமா. ஆனா சார் இந்த மாதிரிலாம் லேசா நினைக்காங்க. உங்க அணியில இருக்க அம்மாவே தகட மந்திரிச்சு வச்சிரும் பேக்குல. 87,763 ரூபா சம்பளம் வாங்கினா கூட சார் என்னோட ஏடிஎம் கார்டும் என்னோட ஏடிஎம் கார்டோட பின் நம்பரும் எனக்கு வாக்கப்பட்ட என் வீட்டுக்காரர் தான் சார். காசா சார் முக்கியம், காசா சார் முக்கியம். ஆனா அடுத்த மாசம் எங்க 2 பேருக்கு வெட்டிங் டே. வெட்டிங் டேக்கு மாமா கிட்ட ஒரே ஒரு பரிசு கேட்டிருக்கேன். எனக்கு வாங்கி கொடுக்காம இருப்பாரா? என்ன பரிசு கேட்டேன்? பெரிய லட்சம் ரூபாய் கோடி ரூபாய் செலவு பண்ணியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. மாமா எனக்கு கழுத்துக்கு நகை வாங்கி கொடுத்துட்டீங்க, காலுக்கு நகை வாங்கி கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஒரே ஒரு சின்னதா ஒரு ஒட்டியான வாங்கி கொடுங்க மாமான்னு இருக்கு. தவறு தவறு. அவர் சொல்லியிருப்பார் மனசுக்குள்ளே, குட்டியானிக்கு எப்படிமா ஒட்டியானி என்னால் வாங்க முடியும். பொண்டாட்டி கேட்கறத வாங்கி கொடுக்கறவன் புருஷன், வாங்கி கொடுக்கறவன் சமாளிக்கிறவன் உத்தம புருஷன். என் வீட்டுக்காரர் உத்தம புருஷன், அதனால கடைசி வரலும் சமாளிச்சிருவாரு. எதிரணியில இருக்கக்கூடிய நண்பர் கலகலத்து போன நண்பர், அப்படித்தானே சொல்லணும். கலகலத்து போன நண்பர் வந்து சொன்னாரு, இன்னைக்கு நட்புகள் சரியில்லை, உறவுகள் சரியில்லை, உறவுகளுக்கு துன்பம் வந்துச்சுன்னா ஓடி வந்து கட்டி காக்க மாட்டேங்கிறாங்க, நண்பன் ஃபீஸ் கட்ட முடியலன்னா யாரும் வந்து கட்ட மாட்டாங்க, இந்த உலகத்துல எப்படி வாழ்க்கை கலகலப்பா இருக்குன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நண்பனுக்காக ரத்தம் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் பெற்றிருக்கக்கூடிய தமிழ் சமுதாயத்துல நண்பனுக்குன்னா உசுரையே கொடுப்பேன்டா வந்து நிக்கிற நண்பர்களை வச்சுட்டு தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க சார். லட்சுமி நாராயணன் இருக்காப்ல, ரொம்ப நல்ல பையன். அங்க பாருங்க கண்ணுல கடி வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கான். ஏன் கண்ணுல கடி வாங்கினா? கலகலத்து போச்சுங்கிறதுனால 2 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மேடையில ஏதோ வந்து கடிச்சிருச்சு. 2 நாளைக்கு முன்னாடி கடி வாங்கின பிறகு நேத்து மனசு உடைஞ்சு போய் இந்த வாழ்க்கையே பிடிக்கல, துன்பம் மட்டுமே எனக்கு வந்துகிட்டு இருக்கு, இந்த வாழ்க்கை எனக்கு வேணவே வேணான்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையோட முடிவுக்கே போயிட்டாப்ல. ஒரு போன் எடுத்து தெரிஞ்சவங்களுக்கு போன் அடிச்சு, எனக்கு வாழவே பிடிக்கல, நான் போறேன் அப்படின்னாரு. யாரு? லட்சுமி நாராயணன். உனக்கு வாழ பிடிக்கலன்னா தென்னையை பிடி, முருங்கையை பிடி. ஆப்போசிட்ல பேசினவர் சொன்னாரு, போடா போடா உனக்கு வேற வேலை இல்ல, இதே பொழப்பா போச்சுன்னாரு. அடுத்த ஒருத்தருக்கு போன் பண்ணி, எனக்கு வாழவே பிடிக்கல, நான் போறேன் அப்படின்னா, அதுக்கு அந்த பையன் சொன்னா, போறதான் போறேன், எனக்கு 200 ரூபாய் ஜிபே பண்ணிட்டு போனான். அடுத்தது அம்மாவுக்கு போன் பண்ணாரு,
அம்மா எனக்கு கண்ணுல பூச்சி கடிச்சிட்டு எனக்கு முகம்தான் அழகு, அதுவே இன்னைக்கு அமங்கலமா இருக்கு, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, நான் போறேன் அப்படின்னா அதுக்கு அம்மா சொன்னாங்க, உனக்கு எங்கேயுமே ஒண்டியுமா போறதுக்கு பயப்படுவடா, கொஞ்ச நேரம் இருடா, உன்னோட நானும் வர்றேன்டா அப்படின்னு சொல்லி வாழ்க்கையோட எல்லை வரைக்கும் அம்மா வர தயாரா இருக்கான்னா அந்த வாழ்க்கை சந்தோஷம் கலகலப்பு தானே சார். நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம், கோவில் கோபுரத்தை பார்க்கிறோம், அந்த கோபுரத்துல நிறைய தெய்வங்கள் இருக்கும், தெய்வத்தினுடைய உருவங்கள் இருக்கும், எல்லாம் கூட்டமா இருக்கும். அப்படி கூட்டமா இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனா அப்படி கூட்டமா இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய கோபுரங்களை தாங்கி பிடிக்கிறது கீழே இருக்கக்கூடிய தனித்தனியா இருக்கக்கூடிய 4 தூண்கள் தாங்க. அந்த 4 தூண்களும் தனித்தனியா இருக்கேன்னு நாம வருத்தப்படக்கூடாது. அந்த மேல இருக்கக்கூடிய கூட்டங்களை தாங்கி பிடிக்கிறது அந்த 4 தூண்கள் தான். இதுதான் குடும்ப அமைப்பு முறை. நாம பணியின் காரணமா உத்தியோகத்தின் காரணமா தனித்தனியா எங்கெங்கேயோ இருந்தா கூட குடும்பத்திற்கு ஒண்ணுன்னா, குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஒண்ணுன்னா, அடுத்த நிமிஷமே ஒண்ணு கூடி சந்தோஷத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்துக்கிறோம்னா இந்த குடும்ப வாழ்க்கை கலகலப்பு தானே சார். இன்னைக்கு பண்டிகை தினங்கள்ல அரசாங்கமே எல்லா ஊர்களுக்கும் போக்குவரத்து அதிகரிக்குது. ஏன் சார்? போக்குவரத்து அதிகரிச்சு எங்கெங்கோ இருக்கக்கூடிய குடும்ப நபர்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு இடத்துக்கு வர வைக்கிறதுடைய நோக்கம் என்ன? குடும்பம் தான் சந்தோஷத்தை தர முடியும், குடும்பம் தான் கலகலப்பா இருக்க முடியும். வெளியில் தேடாத சந்தோஷம், வெளியில் தேடாத கலகலப்பு குடும்பத்தில் மட்டும்தான் இருக்கிறதுங்கிற நம்பிக்கை இன்னும் உயிரோட இருக்கிறதுனால தான் குடும்பங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கலகலப்பா இருக்கு. வாழ்க்கையில ஏன் பிறந்தோன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க, இனிமே பிறக்க போறது இல்லைன்னு நினைச்சு வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க. அந்த வாழ்க்கை கலகலப்பானதுன்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.